கள்ளக்குறிச்சி மாவட்டம் விரியூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரசாரியோ. பிசியோதெரபிஸ்டான இவருக்கு 39 வயதாகியும் திருமணமாகாத நிலையில் கடந்த 4 வருடங்களுக்கு முன்பு ஏற்கனவே திருமணமாகி கணவரை இழந்த பெண்ணான நந்தினி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். முதல் கணவருக்கு பிறந்த 2 குழந்தைகள் நந்தினியிடம் உள்ள நிலையில் மீண்டும் கர்ப்பமான நந்தினிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை பிறந்த நாளில் இருந்தே கடந்த 1 வருடமாக நந்தினிக்கும் அவரது மாமியார் கிறிஸ்டோபர் மேரிக்கும் அடிக்கடி சண்டை இருந்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி நந்தினியிடம் பூஜை செய்தால் ஊரார் கண்பட்டு குடும்பத்தில் நடக்கின்ற சண்டை சச்சரவுகள் நீங்கும் என்று கூறிய மேரி மருமகளை அழைத்துக் கொண்டு சாங்கீயம் செய்வதற்கு புறப்பட்டு சென்றுள்ளார். பூஜையை முடித்து மாமியார் மேரி வீடு திரும்பிய நிலையில் மருமகள் நந்தினி வரவில்லை. தாய் இல்லாமல் குழந்தை அழுது கொண்டே இருந்ததால் ரசாரியோ நந்தினியை எங்கே என்று கேட்டபோது அவள் எங்கு சென்றாள் என்பது தெரியாது என்று மேரி மறுத்துள்ளார். நந்தினியின் செல்போனில் தொடர்பு கொள்ள முயன்றுள்ளார். அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. 2 தினங்கள் கடந்தும் நந்தினி வீடு திரும்பாததால் ரசாரியோ இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சங்கராபுரம் போலீசார் நந்தினியின் மாமியார் மேரியை அழைத்து விசாரித்த போது மருமகள் கொடூரமாக நரபலியிடப்பட்ட திகில் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. ரசாரியோ தன்னை மருத்துவர் என்று கூறிக்கொண்டு அல்லோபதி சிகிச்சை அளித்து வரும் நிலையில் தன்னிடம் சிகிச்சைக்கு வந்த நந்தினியை காதலித்து 4 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். இதனால் ஆரம்பத்தில் இருந்தே நந்தினியின் நடத்தை மீது சந்தேகம் கொண்ட மாமியார் மேரி இவர்களது திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். இதனால் தனி வீடு வாடகைக்கு எடுத்து நந்தினியுடன் குடித்தனம் நடத்தி வந்தார் ரசாரியோ. நந்தினிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அந்த குழந்தை தனது மகன் ரசாரியோவின் சாயலில் இல்லை என கூறி அடிக்கடி மேரி சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 58 வயதான மேரி தனது குடும்பத்திற்கு பூர்வீகமாக உள்ள 3 ஏக்கர் நிலத்தை விற்க முயன்றதாகவும் அதில் தனது 3 குழந்தைகளுக்கும் பங்கு வேண்டும் என்று நந்தினியும் கேட்டுள்ளார். 3ஆவதாக பிறந்த குழந்தையே தனது மகனின் முகசாயல் இல்லை என்று சண்டையிட்டு வந்த மேரிக்கு தனது மகனுக்கே பிறக்காத 2 குழந்தைகளுக்கும் சொத்தில் பங்கு கேட்டதால் நந்தினி மீது கடும் ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து 56 வயதான தனது தோழி எமிலியுடன் சேர்ந்து நந்தினியை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார் மேரி. அதன்படி கடந்த நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நந்தினியை கொலை செய்ய சென்றபோது அங்குள்ள சிலர் இருவரையும் பார்த்துவிட்டதால் கொலை திட்டத்தை கைவிட்டு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில்தான் குடும்ப சண்டைகள் தீர கோவிலில் சென்று சாங்கியம் செய்யலாம் என்று கூறி நந்தினியை நம்ப வைத்து சோழம்பட்டு பகுதியில் உள்ள அழகாபுரம் செல்லும் சாலையில் மணிமுக்தா ஆற்றின் கரையோரம் அழைத்துச் சென்றனர். தனது மருமகளின் கைகளில் எலுமிச்சை பழத்தை கொடுத்து மண்டியிட்டு விழுந்து கும்பிட சொன்னதாகவும் அவர் மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்த போது ஆட்டை பலியிடுவது போல நந்தினியின் கழுத்தில் வெட்டி தலையை துண்டித்து கொலை செய்ததாக மேரி வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் தனது தோழி எமிலியுடன் சேர்ந்து நந்தினியின் உடலை இழுத்துச் சென்று அதனை ஓரிடத்திலும் 100 மீட்டர் தொலைவில் தலையையும் தனித்தனியாக ஆற்றங்கரையோரம் புதைத்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர் போல மேரி வீடு திரும்பியதும் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேரி, எமிலி ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் இரவோடு இரவாக சென்று சடலம் புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் கண்டனர். தொடர்ந்து காலையில் சம்பவ இடத்திற்கு தடயவியல் துறை மற்றும் வருவாய்த்துறையினர் மருத்துவ பரிசோதனை குழுவினர் வரவழைக்கப்பட்டனர். தலை மற்றும் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. உண்மையில் 2 பெண்கள் சேர்ந்துதான் இந்த கொடூர கொலையை செய்தார்களா அல்லது கூலிப்படையினர் எவரும் பின்னணியில் உள்ளனரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் பேரரசன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.